சினிமாவுக்குலாம் போனால் அது குற்றம்னு எங்கள் ஊரில் அப்போ ஒரு மைண்ட் செட்டு. சினிமா பார்க்குறதெல்லாம் தப்பு. எப்படி பீடி சிகரெட்டு குடிக்கிறது தப்போ, அப்படி சினிமா பார்க்குறது தப்புங்கிற ஒரு உளவியல் எனக்கு ரொம்ப காலமாக இருந்துச்சு. அது ஹாஸ்டலில் கூட யாராவது சினிமாவுக்கு போனால் திருட்டுத்தனமாக தான் போய் பார்த்து வரணும். அதுக்கு வார்டன் கூப்பிட்டு அடிப்பார். நீ சினிமா பார்க்குற அளவுக்கு போயிட்டியா, வளர்ந்துட்டியா அப்படின்னு கையை நீட்ட சொல்லி அடிப்பாங்க, முட்டி போட வைப்பாங்க. நான் பார்த்த முதல் படமே உலகம் சுற்றும் வாலிபன் தான். நான் இப்போ 8வது படிச்சுட்டு இருந்தேன், நீங்கள் இப்போ 10வது படிச்சு இருந்துருக்கிறீங்க. எனக்கு கதையும் புரியல, ஒன்றும் புரியல, ஏதோ டிஷின் சண்டை. அதில் எம்ஜிஆரை பார்த்தேன், அம்மாவை அப்போ முதல்ல பார்த்துருக்கேன். அவ்வளவு பிறகு இப்போ நான் நேரில் பார்க்குற ஒரு வாய்ப்பு, அந்த திரைப்படத்தில் பார்த்த அம்மாவை இன்னைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எண்ணி அவர் மேடையில் பேசும்போது தோணிச்சு. வந்து உட்கார்ந்ததும் கேட்டேன், எந்த வருஷம் அது அப்படின்னு கேட்டேன். அது 1973 கரெக்டு. நான் 8வது படிக்கும்போது அந்த படம் வந்துச்சு திட்டக்குடியில். இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ப பாடல் வரி புரியாத இசையை, அதான் சொன்னாங்க இன்ஸ்ட்ருமெண்டல் டாமினேஷன். நாங்கள் ஒரே இறைச்சலாக உட்காந்து மியூசிக் மட்டும்தான் கேட்கணும். நமக்கு வரி என்னான்னு உத்து கவனிச்சா தான் வரி தெரியும். நிறைய பாடல்களில் வரியே கேட்காது, என்ன தான் லிரிக்ஸ்னே தெரியாது நமக்கு. ஆனால் பழைய பாடல்கள்லாம் பாருங்கள், இசையும் அவ்வளவு இனிமையாக இருக்கும், வரிகள் நம்ம மனசில் ஆழமாக பதியும். அதுக்கு உயிரூட்டக்கூடிய வகையில் இசை இருக்கும். இளையராஜா அவருடைய இசையெல்லாம் கிராமத்தை அந்த அளவுக்கு கிராமங்களை ஆட்டி படைத்தது. இந்த ஆட்டுக்கார அலமேலு, அன்னக்கிளி, இந்த படங்கள்லாம். நான் என்ன தம்பிங்க இந்த கெஸ்ட் ரோலில் நடிக்கிறதுக்காக சில படங்களை கூப்பிட்டாங்க. அப்போல்லாம் நான் இந்த திரைப்படத்திற்கு பெரிய முக்கியத்துவம் தரல. அப்புறம் மின்சாரம்னு ஒரு படம், இந்த அன்பு தொழிலில் நடித்த உடனே அவர் ஒரு கோயம்புத்தூர்காரர் தான் தயாரிப்பாளர். அவர் நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக நடிச்சே தீரணும் அப்படின்ட்டார். சரி, படத்துலையாவது நம்ம ஒரு நாள் முதலமைச்சராக இருப்போமே அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலே தொடர்ந்து திரை கவர்ச்சியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு காலத்தில் எம்ஜிஆர், இப்போ விஜய் வரையிலும் திரை கவர்ச்சி இன்னும் குறைந்தபாடில்லை என்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன. திரை நாயகர்கள் பலர் புகழ்பெற்று விளங்குகிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் நிறைய ஸ்டார், சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார், பவர் ஸ்டார். நம்ம படத்தில் பவர் ஸ்டார். இந்த பவர் ஸ்டாருங்கிற பேர் நான் தான் வச்சேன். சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ரொம்ப நாமே அது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு. அருமையில் ஒருத்தர் எழுதியிருந்தான், இராணுவத்துறையில் வேலை செஞ்சவங்க ரிட்டையர் ஆகிட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாங்க, திரைத்துறையில் ரிட்டையர் ஆகுறவங்களாம் சிஎம் ஆகுறாங்க. ஓரிரு படங்களை வெற்றிகரமாக கொடுத்துட்டா அடுத்தது அரசியல் தான் அப்படிங்கிற நிலைக்கு போகிறவர்களை நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா திரைத்துறைங்கிறது அந்த மாதிரியான ஒரு உளவியலை இங்கே கட்டமைச்சிருக்கு. ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டா போதும், அடுத்து முதலமைச்சர் நாற்காலிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது. ஆனால் ஒரு உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும், தேசத்தில் முதலமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் கொள்கை ரீதியான ஒரு முன்னெடுப்பை செய்தாலும், சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும், உண்மையான அதிகாரம் என்பது பிரதமர் பொறுப்பில் தான் இருக்கிறது, அந்த இருக்கையில் தான் இருக்கிறது. நாம் அதுக்கு பெருசாக ஆசைப்படுறதில்ல. எல்லாருமே சிஎம் ஆகணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். நமக்கு தெரிஞ்சது சீஃப் மினிஸ்டர் தான் ரொம்ப அல்டிமேட் பவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மை அது இல்லை. இப்போ தமிழர்கள்ட்ட யாருக்கிட்டுமே பிரதமர் ஆகணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது. ஒரு தேசிய அரசியலை பேசணும், தேசிய அளவில் நம்ம ஒரு சக்தியாக மாறணும், அடுத்து நாம் பிரதமர் இருக்கையை நோக்கி நகரணும். ஒரு பிரதமர் ஆகிட்டா ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முடியும். மாநில முதலமைச்சரானா ஆக முடியாது, செய்ய முடியாது. இன்னும் அந்த அடிப்படையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்குது. முதலமைச்சர் ஆகிட்டா போதும் ஈழத்தமிழர் பிரச்சனையை தீர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முடியவே முடியாது. ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மொத்தம் 30 பேரில் ஒரு ஆள், அவ்வளவுதான். 545 எம்பிக்களில் ஒரு 40 எம்பி தான் இங்கேருந்து போகிறோம். மிச்சம் 500 பேர் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. அவெல்லாம் சேர்ந்து தான் பெரும்பான்மை கருத்தை உருவாக்க முடியும், ஒரு கொள்கை முடிவு எடுக்க முடியும். நான் அதை குறைச்சி மதிப்பில்லை, ஒரு ஒப்பீடு நமக்கு தேவை. எப்படி எது அதிகாரம் பெற்ற பதவி அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.